வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்க்ல பிங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. பிங்க பாத்துடணும் வேலைக்கார பையன், நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு பேச வரான். ஆனா அவளுக்கு அதுல விருப்பமே இல்ல. கட் பண்ணா தென் சோகமா மார்க்கெட் ஏரியால நடந்துட்டு இருக்கான். ஏன்னா நான் வந்த வேலை முடிஞ்சது, அந்த நெக்லஸ் மாதிரியே வேற ஒன்னு தரேன்னு ஹீரோ சொல்லிட்டான். நான் மறுபடியும் பேங்காக் போக போறேன் அப்படின்னு அங்க இருந்து இங்க கிளம்பிருப்பா. அதனாலதான் இந்த சோகம். பார்த்தா மார்க்கெட்ல ஒருத்த மூலியமா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவனுக்கு சுத்தமா போட்டோ எடுக்கவே வரல. அதை பார்த்துட்டு நானே அவளுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு போட்டோ எடுக்கும்போது, நீ போறேன்னு சொன்னியே போலியான்னு கேட்க, இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டே, சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் போகலன்னு சொல்லிட ரெண்டு பேரும் சாப்பிட வரதுக்கு போறாங்க. கட் பண்ணா அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோ ஹீரோனும் வந்திருக்காங்க. 4 பேரும் ஒன்னா உட்காந்து கேக்கு அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா கிளம்பிட. இங்கும் டின்னும் பீச்சுக்கு தான் போயிருக்காங்க. இங்கும் டின்ன பிடிச்சிருக்கு, ஆனா ரொமான்டிக்கா பிடிச்சிருக்கா இல்ல ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கான்னு தெரியல. கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் ரூம்ல ஒரு நாள் ஹீரோ அவரோட செருப்பு கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை பத்திரமா ஹீரோயின் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க என்னமோ வரைஞ்சிட்டு இருக்கா, என்னன்னு காட்டல. அடுத்த நாள் காலையில ஆபீஸ் போகும்போது கேள்விப்பட்டேன் நீயும் ஹீரோ லவ் பண்றீங்களாமே, அது நடக்கணும்னா முதல்ல நீ என்ன கடந்து போகணும்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ அப்பா வந்து எதையும் கடக்க வேணாம், அவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ உள்ள போந்து எதையும் கெடுத்து விட்டுறாத, எல்லாரும் வாங்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு 4 பேரும் அங்க போறாங்க. ஹீரோ வருவாரா, நீங்க அவரை கூப்பிடலையான்னு சித்தி கேட்க, அவன் வருவானான்னு தெரியல, இதுக்கப்புறம் வேலைக்கு வானா அவனை கம்பல் பண்ண போறது இல்ல, அவனுக்கு எப்ப தோணுதோ அவன் வரட்டும், இல்லன்னா அவனுக்கு பிடிச்சது பண்ணட்டும்னு. ஹீரோ அப்பா இப்படி மனசு மாறி இருக்க, யாருமே எதிர்பார்க்காத விதமா ஆபீஸ்க்கு ஹீரோ வந்திருக்காரு. நீங்க மட்டுமே இந்த கம்பெனி நடத்திட்டு இருந்தா கண்டிப்பா பேங்க்ரப்ட் ஆயிடும், நானும் இனிமேல் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னதும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாவால நம்பவே முடியல. ஹீரோயினும் அவங்களோட பிரசன்டேஷன் எடுத்து போட்டு காட்டுறாங்க. ஆரம்பிக்கும் போதே ஹீரோ செம்ம கைத்தட்டல், எல்லாம் காதல் செய்யும் வேலை. ஹீரோயின் பிரசன்டேஷன் முடிச்ச மேல் தான் தெரியுது ஹீரோ அப்பா ஃபர்ஸ்ட் சொன்ன பிளானை கேன்சல் பண்ணிட்டு ஹீரோட வேலைக்கும் அடைஞ்சல் இல்லாம ஹீரோட அப்பாவுக்கும் காசு வர மாதிரி சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இன்னும் எவ்வளவுதான் இம்ப்ரெஸ் பண்ணுவ, ஆல்ரெடி உன்னை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு செம்ம லவ்ல இருக்கும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நேத்து நைட்டு பண்ண உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, நீ பாத்துட்டு சொல்லுன்னு அந்த ஸ்லிப்பரை தான் கொடுக்குறாங்க. அதுல நேத்து ஹீரோக்காக அழகா வரைஞ்சிருப்பாங்க. நான் இப்பவே இதை போட்டுக்கிறேன்னு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அதை போட்டுக்கிட்டு பார்க் ஃபுல்லா வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் எப்பவும் பேசாம இருக்கிற ஆளு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வணக்கம் வைக்கிறாரு. யாராலையும் நம்பவே முடியல. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவ், டயர்டா இருந்தா இப்பவே கிளம்பிக்கோங்க அப்படின்னு போய் ஜாலியா ஊஞ்சல் விளையாண்டு இருக்க. பார்க்ல வேலை பாக்குற ஒருத்தன் அந்த வழியா நடந்து போகும்போது நிறைய வாழை இலை கீழே இருக்கிறத பாக்குறான். விலைக்கு பார்த்தா ஏதோ ஒரு மனுஷன் கால் இருக்கு. ஓடி போய் ஹீரோ கிட்ட சொல்ல, அவன் வந்து பார்த்தா அங்க கிடக்கிறது ஹீரோயின் எக்ஸ். செத்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்கான். இவன் இப்படியே விட்டு செத்து போயிட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சொன்ன மேல் தான் ஹீரோ அவனுக்கு ஹெல்ப்பே பண்றாரு. தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வைக்க கொஞ்ச நேரத்துல அவன் முழிச்சிடுறான். எக்ஸ் சட்டையெல்லாம் செம்ம அழுக்கா இருக்கு. சட்டையை கழட்டிட்டு வேற சட்டை இருக்கான்னு கேட்க, ஓ ஆர்ம்ஸ் காட்டுறியா, இரு நான் என் ஆர்ம்ஸை காட்டுறேன்னு அவரோட சட்டையெல்லாம் கழட்டி இதுதான் இருக்கு, நீ ஒன்னும் திருப்பி தர வேணாம், நீயே வச்சுக்கோன்னு பயங்கரமா போஸ் கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வேற வழியே இல்லாம அவன்கிட்ட நான் பேசுறேன் நீ வெளியில வெயிட் பண்ணுன்னு ஹீரோவை அனுப்பிட்டா. அவன் கதையை கேட்ட மேல் தான் தெரிய வருது இங்க நீ வேணான்னு வேலையை விட்டு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் வேலைக்கு எதுவும் போகல. இவ வேற ஒரு பொண்ணு கூட இருந்திருக்க. அவ தான் இவனுக்கு வேணுங்கிற காசெல்லாம் அனுப்பி பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் இவன் எப்படி ஹீரோயினை கழட்டி விட்டாலும் அதே மாதிரி அவ கழட்டி விட்டுட்டு போயிடா. அதுக்கப்புறம் தான் கர்மானா எனக்கு என்னன்னே தெரிஞ்சுது. இந்த நிலைமையில நீ என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட சுத்தமா காசே இல்ல, உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க அவனை கூப்பிட்டு ஹீரோயின் வெளில வராங்க. கரெக்டா ஹீரோவும் சட்டையெல்லாம் போட்டு வர, நாம இப்ப ஆபீஸ்க்கு தான் போறோம், போய் உங்க அப்பாவை பார்க்கலாம், இவனும் நம்ம கூட தான் வரான்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், 3 பேரும் ஆபீஸ் போயிட. ஹீரோயின் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னு போய் பேசிட்டு உனக்கு இங்க வேலை போட்டு தர அவர் ஒத்துக்கிட்டாரு. நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் தான் எப்படியோ உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன், என் பேரை கெடுத்துறாத, போய் அவரை பாருன்னு அனுப்பிவிட. கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, பாவம் தான் பாத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட. ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க என்னடானா வேலைக்கார பையன் ஹீரோவை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ் வந்தாலே லவ் நாசமா போச்சுன்னு அர்த்தம். அவன் கூட இருந்து ஹீரோயின் அப்படி இப்படின்னு மயக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் நம்பின மாதிரி தெரியல, பார்க்கலாம். கட் பண்ண ஆபீஸ்ல எக்ஸ் ஹீரோயினை பார்க்க ரூமுக்கு வந்திருக்கான். நான் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ இப்ப எனக்கு பண்ணிருக்கிற உதவிக்கு கண்டிப்பா நான் ஏதாவது கைமாறு பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. நீ எந்த கைமாறும் பண்ண வேணாம், உனக்கு வேலை கிடைச்சுன்னே சீக்கிரமா இந்த வேலையை விட்டுட்டு வெளியில போயிடு, எனக்கு மூஞ்சியவே பார்க்க பிடிக்கல, வெளில போன்னு துரத்திட. அவன் வெளியில போகும்போது தான் பாஸ்ட்ல ஹீரோயின் அவனுக்காக எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தான்னு நினைச்சு பாக்குறான். அவனுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்காம போயிடுது. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ரூம்குள்ள போயிட்டு நைட்டு தான் வரான். ஆனா அப்ப கூட ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகாம அவனை சப்போர்ட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சோகமா அங்கிருந்து போக இப்ப வந்து என்ன பிரயோஜனம். டின் கடையில அவன் இங்க பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இங்க பிடிக்காது, ஆனா அவன் மனசுக்குள்ள வர தாட்ஸ் என்னமோ இங்க மேல லவ் இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணிட்டு இருக்கு. ஐயே என்னடா இது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. பேசாம இவங்க கிட்டே கேட்டலான்னு, நம்ம ஆரம்பத்துல வெறுத்த ஒரு ஆளை இப்ப லவ் பண்ண முடியுமான்னு கேட்க கண்டிப்பா முடியும். ஆரம்பத்துல அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு நினைச்சு நீயே உன்னை அறியாம வெறுத்திருப்ப. அதுக்கப்புறம் அவங்க அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் உனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீ சொல்ற அந்த ஆள் இங்க அப்படின்னு அம்மா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போய் அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு அவனை துரத்தி விட்டுறான். ஆனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கன்ஃபார்மே ஆயிடுது. இரு நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். எக்ஸும் ஹீரோயினும் ஒன்னா இருந்தப்ப ஒரு நாள் அவங்களுக்காக அவன் சமைச்சு கொடுத்துருப்பான்.
ஹீரோனும் சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை வேலைக்கார பையன் சொன்ன மாதிரி ட்ராக் மாறிடுமோ தெரியல. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயினை மயக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கார பையன் சொன்னதை நம்பிட்டு அப்படி தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. மயக்க உங்க கூடயே வச்சுக்கோங்கன்னு அவனும் சொல்லியிருப்பான். அதுக்குதான் இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கெல்லாம் சிரிப்பா வருது. இதை பத்தி கேன்டீன்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு எக்ஸ் வந்து உனக்கு கைமாறா உனக்கு பிடிச்ச சமையலாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறான். அப்பதான் இங்க வேலைக்கு சேர்ந்துருக்கிற விஷயமே ஃப்ரெண்டுக்கு தெரியும். இதை தூரத்துல இருந்து பார்த்த வேலைக்கார பையன் ஓடி போய் ஹீரோ கிட்ட சொல்ல அவரும் அடிச்சு பிடிச்சு வந்து பார்த்தா வெளியில ஃப்ரெண்டு மட்டும் நிக்கிறா. அவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு ஏன் வந்தன்னு கேட்டா நமக்குள்ள என்னதான் பஞ்சாயத்து இருந்தாலும் அவன் இந்த கம்பெனில இருந்து வெளியில துரத்துறதுக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு 3 பேரும் ஒட்டுக்கா நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் இங்க இருந்து போயிடு அப்படின்னு என்னதான் துரத்துனாலும் அவன் அங்கேயே தான் நிக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ உள்ள வந்து நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீயும் குக் பண்ண நானும் பண்றேன். அதை ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்கட்டும். பார்த்துட்டு உன்னோட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா இந்த இடத்த விட்டே நீ வெளியில போயிடணும். இதுதான் போட்டின்னு சொல்ல அவனும் ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு இதுல விருப்பமே இல்ல. 2 பேரும் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு நான் சமைச்ச மாதிரியே ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு எக்ஸ் யோசிக்கிறான். நம்ம யூஸ் பண்றதெல்லாம் காஸ்ட்லியான பிரீமியமான ஃபுட்டா யூஸ் பண்ணணும்னு ஹீரோ பண்ணிட்டு இருக்க. எக்கச்சக்கமா சமைச்சு அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் டென்ஷனா இங்கிருந்து போயிடுறாங்க. கப்ல போட்டு கொடுத்ததோட நிப்பாட்டாம யாரு நல்லா இருக்குன்னு ஓட் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க. யாரு வின்னர்னு பாக்கலான்னு பார்த்தா அந்த சைட்டே டவுனா இருக்கு. கூடவே ஹீரோயினை காணோங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. அங்கே ஹீரோக்கு சப்போர்ட்டா வேலைக்கார பையனும் பிங்கும் உன்னோட ஃபுட் தான் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. ஒரு சின்ன கலவரமே ஆகுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியா கூப்பிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு பிடிக்கலன்னு அங்கிருந்து போயிட. இந்த வார்த்தை மட்டும் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்ததா எக்ஸ தனியா கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. உனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படு. ஒரு ஹியூமனிட்டிக்காக தான் உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். ஏன்டா வாங்கி கொடுத்தோன்னு என்ன யோசிக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட. அதெல்லாம் சரி உனக்கு இங்க இருக்கிறவர் கூட கல்யாணமாக போகுதுன்னு சொன்னி அது என்னாச்சுன்னு கேட்க அது வெறும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொரு டைம் என் முகத்துல முழிக்காத. அப்புறம் இந்த வேலையில இருந்து நானே உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அப்ப அது ஃபேக் மேரேஜ்னா இப்ப நீ சிங்கிளா தானே இருப்ப அப்படின்னு பிட்ட போடுறான். ஹீரோனும் கோவமா அங்கிருந்து கிளம்பிட. ஹீரோயின் சொன்னதை நினைச்சு சோகமா தனியா இருக்கிற ஹீரோ கிட்ட எக்ஸ் வந்து பேசுறான். ஹீரோயின் இப்ப சிங்கிளா இருக்கா போல அப்படின்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ அப்படியே தான் இருக்கா. அவகிட்ட எந்த மாற்றமும் இல்ல. நான் தான் கொஞ்சம் மாறிட்டேன். அதனால இப்ப நான் ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா அவ விழுந்துருவா. ஆரம்பத்துல என்னோட சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷம் தான். அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் அவ கூடவே இருப்பேன். இப்போ மறுபடியும் அவளை என்னோட தாக்க போறேன்னு பேசிட்டு இருக்கும்போது டென்ஷனான ஹீரோ ஓங்கி அடிக்க போறாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ். சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் எக்ஸ தள்ளி விட்டு இன்னொரு டைம் ஹீரோ மேல கை வச்சேன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னா எனக்கு என்னன்னாலும் நீ என் கூடவே இருந்தியா. சொல்ல போனா எனக்கு பிரச்சனைங்கும் போது நீ என்னை விட்டுட்டு ஓடிட்ட. ஆனா ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் என் கூட இருந்தான். உன்னை இவன் கூட எல்லாம் கம்பேர் பண்ற அளவுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன். சரியான ஆளை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ என் மேல கை வைக்கலாம். ஆனா இன்னொரு டைம் ஹீரோ மேல கை வைக்காத. நடக்கிறதே வேற. நான் இங்க இருந்து துரத்தி விட்டதா. அவன் போன மேல் 2 பேர் உட்காந்து பேசுறாங்க. என்ன ஒரு ஹீரோயிசம் சூப்பரா இருந்ததே. வீடியோ எடுத்துருக்கணும். அவ்வளவு செம்மையா இருந்ததுன்னு பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்க. அந்த அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதன்னு ஹீரோயின் சொல்ல அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.